ஆமாம், நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அது எப்படியோ வந்தது சார். இன்னும் நான் நடிச்சிட்டு இருக்கிறதுனால எவர் கிரீன்னு வச்சுருக்காங்க. எனக்கே தெரியல அது எப்படி வந்துருச்சுன்னு. வன்முறையும் தேவையில்லாத விஷயங்களும் நம்ம வந்து சொசைட்டியில் கொடுக்கறத விட்டுட்டு நல்ல கருத்துள்ள நல்ல மெசேஜ் உள்ள விஷயங்கள் நம்ம வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொடுப்போம். ஏன்னா நாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறோம். இப்போ புதிய தலைமுறைக்கு புதிய ஜெனரேஷனுக்கு இன்ஸ்பிரேஷன் வருது எப்படி? எல்லா பிரஸ் மீடியா இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் நிழல் குடை சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி நன்றி. இங்கே வந்து எங்களோட படம் பார்த்து இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணுவீங்க, அதுக்கு மிக்க நன்றி. உங்கள் வேல்யூபிள் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து படம் பார்க்குறதுக்கு நான் எல்லாரும் சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருந்தது படம்? நீங்கள் தான் சொல்லணும். பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்ததா? ஜோமா நல்லா ஜோமா பிடிச்சிருந்ததா? நல்லா பண்ணனா? ரொம்ப வருஷம் கழிச்சிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன். படம் வராத காரணம் கரெக்டான நல்ல கதாபாத்திரங்கள் வராதனால்தான். சரியான படங்கள் வரணும்னு காத்துட்டு இருந்தேன். அதனால் இப்போ அந்த படம் வந்திருக்குது, நிழல் குடை. டைரக்டர் சிவா சருக்கு தேங்க்ஸ். ஆமாம், பார்த்துட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கு சார், இருக்கு 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 இருக்கு. ஆமாம், அதுதான் உண்மை. இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி தானே இருக்குது. முதியோர் இல்லங்கள் அதிகமாக ஆகிட்டுருக்குது. குழந்தைங்கள் வந்து இப்போ ரொம்ப லேப்டாப், ஃபோன், டேபு, வீடியோ கேம்ஸில் தான் அடிக்ட் ஆகிருக்காங்க. இது எல்லாமே மாறணும். நம்ம குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸும் ஃபீலிங்ஸு, கூட்டு குடும்பம், அப்பா அம்மா தாத்தா பாட்டி உறவுகள் கற்றுக் கொடுக்கணும். அது வந்து இன்னைக்கு வந்து யதார்த்தமான லைஃப்பில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம காமிச்சிருக்கு. ஸோ அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட வந்து குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு. எது பிரதர்? இல்லை இல்லை, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறீங்கன்ட்டு அவங்க ஏன் அட்வைஸ் பண்ணலன்னு கேட்குறாங்க. இல்லை, அது ஒரு பவுண்டரி இருக்குல்ல, அது அவங்களுக்கு ஒரு பவுண்டரி இருக்குல்ல, கதையிலேயே அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பவுண்டரி இருக்குல்ல, அதை அவங்க தாண்ட முடியாது. ஸோ அதுதான். கேட்கல. இல்லை, அவர் சரியாக நடிச்சிருக்காரா நடிக்கலையா அது நீங்கள் தான் சொல்லணும் பிரதர். ஆமாம், இல்லை, இது இந்த கதைக்கு அவர் இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு தேவையோ அதை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். ரொம்ப லென்த்தாக அதை பண்ணணும்னு நம்மளோட இன்டென்ஷன் இல்லை. ஏன்னா கதையில் வந்து அவர் ஒரு கேரக்டர், அவ்வளோதான். அது எவ்வளோ தேவையோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இது வந்து என்னோட முதல் படம். ஸோ முதல் படமே ரொம்ப அழகான ஒரு கதை அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேவியானி மேம் அண்ட் சார் சிவா சார் அண்ட் விஜித் இவங்க கூடலாம் நடிக்கிறது வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து நல்லபடியாக வெற்றி படுறதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய கூட்டம் முன்னாடி நான் பேசுகிறதுக்கு. எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு மூவி டைரக்டர் சிவா ஆறுமுகம் சார் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பாட்டை கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இனிமேல் நீங்கள் தான் இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு வைடர் ஆடியன்ஸ்க்கு எங்களுக்கு நீங்கள் தான் ரீச் பண்ணணும். ஸோ எங்கள் டீம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறது அதுதான். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எங்கெங்கெல்லாம் நீங்கள் இது பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் பண்ணிங்கன்னா எங்கள் மூவி ப்ரொமோஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி தான் இருக்குது. அண்ட் நான் அடுத்தடுத்த படத்துலையும் நான் இதிலேருந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுவேன். இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு வந்தது வந்து அசிஸ்டன்ட் ஆக்டராக தான் நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் அந்த கதை டெவலப் ஆக எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த டேரக்டருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட் பண்ண என்டையர் நிழற்குடை டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன். சிவா ஆறுமுகம் வந்து ரொம்ப ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து ஒன்லி எதிர்பார்க்குறது வந்து என்டர்டெயின்மெண்ட்டும் இதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ட்ரிங்க்ஸுக்கு மட்டும்தான். வீட்டில் குழந்தைங்களுக்கோ இல்லை மற்ற பெரியவர் அம்மா அப்பாவுக்கோ யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலைங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு லைனில் சொன்னால் நான் புரிஞ்சுக்கினது. அப்புறம் அவங்க தேவயானி மேடம் பண்ணியிருக்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவங்க ஏற்கனவே எத்தனையோ படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதில் ஒன்றும் சொல்லவே இல்லை, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து என்ன ஒரு ஃபீல் குட்டு நமக்கு தோணுச்சோ அது மாதிரி இந்த படம் பார்த்தா ஃபீல் குட்டாக தெரியுது. நிச்சயமாக இந்த படம் பெரிய ஹிட்டாகும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கேட்கலாம். சரி. தேங்க்யூ. போன வாரம் டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து சசிகுமார் வந்து அவரோட குடும்பத்தோட இலங்கையிலேருந்து வந்து இங்கே வந்து சென்னையில் செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு கதை. அது இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது. இந்த படம் அவங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். இந்த வாரம் நீங்கள் மட்டும் இலங்கையிலேருந்து வந்து அட்டகாசம் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கு பர்சனலாக அந்த படத்தில் நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஏன்னா நீங்களும் ஒரு லவ் மேரேஜ், ராஜகுமாரன் லவ் மேரேஜ் பண்ணீங்க. அழகான 2 பெண் குழந்தைங்களோட அம்மா நீங்கள். அந்த காலகட்டத்தில் இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் அந்த மாதிரி கஷ்டப்பட்டீங்களா? இல்லை உங்களுடைய அந்த லைஃப் எப்படி இருக்கு? குழந்தைங்க பார்க்குறதுக்கு நாங்கள் ஒருத்தர் நானும் சாரும் வீட்டில் ஹெல்ப் இருந்தது. நாங்கள் மாற்றி இது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் குழந்தைங்கள. எங்களோட டைம் 100% நாங்கள் கொடுக்குறோம் 2 பேருக்கும். நாங்கள் யாரையும் நம்பிட்டு இல்லை, எந்த வேலை செய்கிற ஆளுங்களோட நம்பிட்டு நாங்கள் எப்போவுமே இல்லை. டிரைவர் இருந்தாலும் நான் தான் டிரைவிங் பண்ணிவிட்டு என் குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்புறது, பிக்கப் பண்ணுறது எல்லாமே செய்வேன். இப்போ செல்ஃப் டிரைவிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் டிரைவரும் இல்லை, நானும் சாரும் சொந்தமாக டிரைவ் பண்ணிவிட்டு எல்லா வேலைகளும் பார்ப்போம். சமையலுக்கு கூட ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் ஆளுங்க இருந்தாங்க, அப்போ கூட நான் சமைப்பேன். இப்போ அதுக்கும் இல்லை, நாங்கள் தான் சமைக்கிறோம். ஏன்னா கொரோனா அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ எங்கள் வேலைகள் நாங்கள் தான் எப்போவுமே செய்கிறது. குழந்தைங்களுக்கு அதை தான் ரொம்ப பிடிக்கும், அதை தான் ரொம்ப இஷ்டமானது. நாங்கள் தான் பார்க்கணும், ஏன்னா நாங்கள் தானே இந்த உலகத்தில் அவங்கள கொண்டு வந்தோம். நமக்கு தான் ஆஸ் பேரண்ட்ஸ் பெரிய பொறுப்பு இருக்குது. குழந்தைங்கள நாம் பத்திரமா பார்க்கணும், ஏன்னா அவங்க தான் எங்களோட பெரிய சொத்து. காசு சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், எங்கெங்கேயோ ஓடுறோம். நிறைய ஆசைகள் நமக்கு இருக்குது. இது வேணும், அது வேணும், சம்பாதிக்கணும், சொத்து வேணும், சொத்து சேமிக்கணும். யாருக்காக? நம்ம குழந்தைங்களுக்காக தானே. குழந்தைங்களுக்கு நம்ம தனியாக வீட்டில் விட்டுட்டு யாரோ பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க பத்திரமா இருக்குதா இல்லையானு கூட தெரியல. எங்கேயோ தூரத்தில் வேலை செய்கிறோம், அன்டைமுக்கு வரோம். ஸோ இந்த எல்லாம் மாறணும். குழந்தைங்க நாம் பார்க்கணும், ஏன்னா அவங்க தான் நம்மளோட பெரிய சொத்து. இன்றைக்கி அவங்கள நம்ம பத்திரமா பார்த்துட்டோம்னா நாளைக்கு வயசாங்காலத்தில்
அவங்க நமக்கு நல்லபடியாக பார்ப்பாங்க. நமக்கு ஒரு முதியோர் இல்லத்தில் அனுப்ப மாட்டாங்க, கூட வைப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸும் ஒரு தாத்தா பாட்டி சித்தி அத்தை எல்லாரும் தெரியணும். இன்னைக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலைகள் எப்படின்னா கூட்டு குடும்பமாகவே இல்லை, எல்லாம் நியூக்ளியர் குடும்பமாக போயிட்டாங்க. கல்யாணம் ஆனதும் தனி குடும்பமாக போகிறாங்க. இதெல்லாம் மாறி எல்லாரும் மறுபடியும் பழைய போல் எல்லா ரிலேஷன்ஸோட ஒன்றா இருந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியணும். உறவு உணர்வு ஃபீலிங்ஸு எல்லாமே நம்ம கற்றுக் கொடுக்கணுமே அப்படி சொல்லி நாங்கள் டைரக்டர் சார் அதை ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதி இந்த படமே ரெடி பண்ணியிருக்காரு. இது ஜனங்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். ஏன்னா இப்போ காலகட்டம் அப்படி இருக்கு. இந்த மெசேஜ் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நாம் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். முதியோர் இல்லங்கள் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது, அது உண்மைதான். அது எப்போ நம்ம பெற்றவங்கள நம்ம பேரண்ட்ஸை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள ரொம்ப அன்பாக பார்த்துட்டோம், அதுவே போதும் தான். இது எல்லாமே நாங்கள் டைரக்டர் சார் இதை ரொம்ப யோசிச்சு சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்களுக்காக சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம சேர்த்து வைக்கணும். அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்து. இதுதான் இந்த படத்தோட மெயின் பாயிண்ட். இனிமே நடிக்கிறேன் சார் இனிமே நடிக்கிறேன். சரிங்களா? நிறைய படங்கள் நடிப்பேன், வந்துட்டு தான் இருக்குது. இந்த வருஷத்தில் நிறைய வரும். நல்ல படங்கள் கதாபாத்திரங்கள் வந்தால் கண்டிப்பாக நடிக்கிறேன் நான். சார் வருஷம் ஆமாம் சார். சின்ன படங்கள் ஓடணும் தானே சார்? எல்லா தயாரிப்பாளர்களோட படங்கள் ஓடணும், ரொம்ப முக்கியமானது. அதுவும் சின்ன படங்கள் ஓடணும். ஓடுறதுக்கு நான் அன்னைக்கு சொன்னது ஒரே காட்சியில் எடுத்துடுறாங்க படத்தை. கொஞ்சம் ப்ரீதிங் டைம் கொடுங்க அப்படி தான் நான் ஒரு கோரிக்கை வச்சேன். ஒரு ப்ரீதிங் டைம் கொடுத்தா இந்த மாதிரி படங்கள் மவுத் பப்ளிசிட்டியாலையும் வெளியில் ஒரு காட்சி பார்த்துட்டு வெளியில் போயிட்டு நல்லா இருக்குது மறுபடியும் பார்க்கலாம் அப்படி ஒரு மவுத் பப்ளிசிட்டினால சில நேரம் இந்த மாதிரி படங்கள் ஓடும். ஏன்னா இதில் ஒரு பெரிய ஹீரோ இல்லை, நமக்கு பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லை, இது ஒரு பெரிய பட்ஜெட் கிடையாது, சின்ன படம். நான் இருக்கேன், ஆனாலும் இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். ஸோ இதுக்கு ஓட்டம் எப்படின்னா மெல்ல மெல்லமாக தான் ஓடும். இதுக்கு சரியான நீங்கள் எல்லாம் எழுதி எல்லோரும் படித்து இல்லைனா உங்கள் ரிவ்யூஸை யூடியூப்பில் பார்த்துட்டு சரி இந்த படம் நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்டு குடும்பமாக ஃபேமிலிஸ் இப்போ ஹாலிடேஸ் தானே எல்லோரும் எங்கேயோ போகிறத விட்டுட்டு தேட்டருக்கு போகலாம், நிழல் குடை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்கன்னா எங்கள் படம் வெற்றி தானே. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உடனே தூக்கிடாதீங்க. ஏதாவது ஒரு பெரிய படம் வரும், தூக்கிடுவீங்களே எங்கள் சின்ன படத்தை அப்படி சொன்னேன். அது நியாயம்தான். ஏன்னா நான் நடிக்கிற காலத்தில் சில நேரம் ஒரு வாரம் படம் ரொம்ப டல்லாக இருக்கும், ஆனால் அடுத்த வாரத்தில் பிக்கப் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் ரெண்டாவது வாரத்தில் பிக்கப் ஆகி 100 நாள் 150 நாள் 200 நாளில் ஓடி இருக்குது. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லையே. அதனால் இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களோட சின்ன பட்ஜெட் படங்கள், நல்ல கருத்துள்ள படங்கள் கொஞ்சம் தியேட்டரில் ஓடினா நல்லாயிருக்கும். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் லவுடாக பேசுங்க, கொஞ்சம் முன்னாடி. ஆமாம் ஆமாம். சார் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி 25 வருஷம் முன்னாடியோட கேள்வி இது. காதல் கோட்டையிலிருந்து என்னோட கேரக்டர் இதுவே மாறிடுச்சு, இமேஜே மாறிடுச்சு இல்லையா? எனக்கு வர கேரக்டர்ஸ் அப்புறம் அப்படி தானே எல்லாம் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன், நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அதை அப்படியே நான் நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். இனிமே கூட அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ் தேடி வரும். டைரக்டர்ஸ் உண்மையாக ரைட்டர்ஸ்னால்
ஒரு கதை எழுதும்போது இந்த கேரக்டர் தேவயானி மேடம் பண்ணணும் அப்படி நினச்சாங்கன்னா எழுதிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை நான் இருப்பேன் அதில். ஆனால் அதை உண்மையாக அவங்க நினைக்கணும் இது கேரக்டர் அவங்க தான் பண்ணணும்னு. ஸோ கண்டிப்பாக இருப்பேன். மேடம் நீங்க நடிக்க ஆசைப்படுற கேரக்டர் ஏதாவது உங்க மனசுல ஏதாவது இருக்குதா? இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. நிறைய இருக்குது கேரக்டர்ஸ்க்கு ஒரு எண்ணிக்கையே இல்லை சார், எவ்வளோ இருக்கு இல்லையா. அதே மாதிரி இது பண்ணணும் அதை பண்ணணும் ஏற்கனவே யாராவது பண்ணியிருப்பாங்கல்ல. இல்ல நிறைய படம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கேரக்டர் நல்லா அப்படி இல்லை, அதை விட பெட்டரான ஏதாவது நல்ல கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது, பண்ணிட்டு தான் இருக்கணும். நான் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் நான் இருந்துட்டு இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆடியன்ஸோட மனநிலை ஃபேமிலி மூவின்னு சொன்னாலே ஒரு ஹீரோ வந்து வெட்டு குத்து கொலை இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஓப்பனாக சொல்ல போனோம்னா அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் தராங்க. ஒரு ஹீரோ வந்து துப்பாக்கிகள் சுட்டானா ஒரு பேபியிலேருந்து பெரிய வயசு குழந்தை சின்ன வயசுலேருந்து கைத்தட்டி அவங்கள தான் ஹீரோவாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மனநிலையை வந்து இந்த மாதிரி ஒரு மூவி வந்து ஒரு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு ஃபேமிலி ஒரு சைல்டு மத்தியில் கொண்டு போகும்போது அவங்க டக்குன்னு வந்து இது என்ன ஃபைட் இல்லையா சாங் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வருங்காலத்தில் உள்ள ஹீரோக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு மூவி பண்ணும் பட்சத்தில் இந்த ப்ராசஸ் மாறுமா? நாம் ஆஸ் எ சினிமா ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அப்படி தான் நான் நினைக்கிறேன். வன்முறையும் தேவையில்லாத விஷயங்களும் நம்ம வந்து சொசைட்டியில் கொடுக்கறத விட்டுட்டு நல்ல கருத்துள்ள நல்ல மெசேஜ் உள்ள விஷயங்கள் நம்ம வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொடுப்போம். ஏன்னா நாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறோம். இப்போ புதிய தலைமுறைக்கு புதிய ஜெனரேஷனுக்கு இன்ஸ்பிரேஷன் வருது எப்படி? நமக்கு ஆஸ் அன் ஆக்டர் பார்த்துட்டு தான். ஒரு ஆக்டர் பார்த்துட்டு அவன் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறான். யார் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சின்ன பசங்க யார் இருந்தாலும் ஓ அவர் மாதிரி இருக்கணும், ஓ அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், ஓ அவர் மாதிரி நம்ம நடந்துக்கணும், அவங்க மாதிரி நம்ம அழகாக இருக்கணும், அவங்க மாதிரி நம்ம இப்படி செய்யணும் அப்படி சொல்லி எங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க. அதனால் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். என்ன நம்ம கொடுக்குறோம் நம்ம படைப்பு மூலமாக இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் when it goes to the audiences, when it reaches the audiences. ஸோ எங்கள் படத்தில் நீங்கள் சொல்கிறீங்க ஃபைட் இல்லை, பாடல் இல்லை, இல்லையா? என்ன இல்லை, வேற என்ன இல்லை? ஆனால் எங்கள் படத்தில் நல்ல கருத்து இருக்குது, நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் சிந்திச்சுட்டு போனாலே போதும் வரவங்க. இது வந்து டேக் பேக் பண்ணிவிட்டு யோசிக்கிறதுக்கு நிறைய இருக்கு இல்லையா? இப்போ எல்லா படத்தில் ஃபைட் இருக்கும், பாட்டு இருக்கும், கிளாமர் இருக்கும், டான்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஃபிலிம் இஸ் டிஃப்ரெண்ட். அது ஹீரோக்கள் தான் காரணமா கேட்டேன். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணற மாஸ் ஹீரோக்கள் தான் காரணமா? அது கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இல்லையா? அது ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ், கமர்ஷியல் ஃபிலிம்ஸு. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரோட டிஃப்ரெண்ட் ஃபிலிம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனாலும் இந்த வன்முறைகள், இந்த ஃபைட்ஸு, இந்த வயலன்ஸ் இது கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடித்து பெரிய புகழ் பெற்ற நிறைய கதாநாயகிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் ஸ்டேட்டில் போயிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கதைகள் பண்ணுறதில்ல, எந்த டேரக்டர்ஸும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதர் லாங்குவேஜ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் சைட் போயிட்டு ஸோ அவங்கள வந்து அவங்களோட ஒரு குற்றச்சாட்டு தெரியல. நான் இங்கே வந்ததப்புறம் எங்கேயுமே நார்த்துக்கு போகவே இல்லையே. இங்கே நடித்த நிறைய கதாநாயகிகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதிகா மேம் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெரியல சார், நான் போகல சார். எனக்கு எல்லாமே தமிழ்நாடு தான் கொடுத்துருக்குது. ரொம்ப நல்ல படங்கள், ரொம்ப திருப்தியோடு இருக்கேன். இன்னும் தான் நடிச்சிட்ருக்கிறேன். யாராவது எனக்கு வந்து கேட்டாலும் அதை கதை கேட்டுட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் பண்ணுறது. ஆனால் ஏன்னா எப்போவுமே தமிழ் தான் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கேன். எனக்கு மற்ற மொழியில் கூட நல்ல நல்ல படங்கள் வந்திருந்தாலும் நம்ம தமிழில் டேட் முதல்ல இருக்கா, எல்லாருக்கும் டேட்ஸ் இருக்கா அப்படி பார்த்துட்டு தான் நான் மற்ற மொழியில் போயிட்டு அதுக்கப்புறமா பண்ணியிருப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் எப்போவுமே நம்ம தமிழ் ஃபிலிம்ஸ்க்கு மட்டும்தான். இலங்கை லேடி வந்து கேர்டேக்கராக இருக்கிற மாதிரியும் தமிழ்நாட்டு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க மேலே கேர்டேக் இல்லாத மாதிரியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு துணி தெரிஞ்சுது. அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அப்படி இல்லை சார், அந்த அம்மா வந்து ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு
அந்த ஊர்லேருந்து இங்கே வந்து ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிற மாதிரி தான் நாங்கள் காமிச்சிருக்கோம். இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எங்கே ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த சூழ்நிலை இருக்குது சார். நம்ம இங்கே மட்டும் இல்லையா, எல்லா வீட்டிலையும் ஹெக்டிக்கான ஒரு லைஃப் லீட் பண்ணுறாங்க. எல்லாரும் ஓடிட்டுருக்குறோம். இப்போ நீங்களும் இங்கே பாருங்கள், எத்தனை மணி ஆச்சு, இங்கே இருக்கீங்க தானே, வேலையாக பண்ணுறீங்க. இன்னைக்கு 2-3 படங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கீங்க. இப்போ என்ன டைம் ஆச்சு, இன்னும் இங்கே இருக்கீங்க. ஸோ ஹெக்டிக்கான ஒரு லைஃப் நாங்கள் எல்லாரும் நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வீட்டில் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்கள் மிஸ்ஸஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் நிம்மதியோட ஹாப்பியாக இந்த நேரத்தில் கூட இங்கே இருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு இது பண்ணிட்டு படம் பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. யாரோ ஒருத்தர், அது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, அதை யாரோ பார்க்கணும். நீங்கள் சொல்கிறது சார், அது வந்து இட்ஸ் அ வேர்ல்டு வைட் ப்ராப்ளம், இட்ஸ் அ யூனிவர்சல் விஷயந்தான். இந்த படத்தில் ஒரு யூனிவர்சல் ஃபீல் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆமாம், நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அது எப்படியோ வந்தது சார். இன்னும் நான் நடிச்சிட்டு இருக்கிறதுனால எவர் கிரீன்னு வச்சுருக்காங்க. எனக்கே தெரியல அது எப்படி வந்துருச்சுன்னு. டாட்டர்ஸா, அவங்களுக்கு நடிக்கணும்னா நடிக்கலாம் சார். அவங்களுக்கு ஹீரோயின் ஆகணும்னா ஹீரோயின் ஆகலாம், அவங்களுக்கு நடிக்கணும்னா நடிக்கலாம். ஏன்னா எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். என்னை விட என்னோடய அம்மாவுக்கு வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரி எங்கேயுமே இருக்காது. அந்த மாதிரி சொல்லி சொல்லி எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. என் அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி. அதனால் நான் என்ன சொல்வேன், இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப அழகானது, ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. சொந்த முயற்சியில் வரணும், அப்படி தான் சொல்லியிருக்கேன் 2 பேரையும். சொந்த முயற்சியில் உழைப்பு உங்களோட, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் தான் முன்னேறணும். நாங்கள் இருப்போம் பின்னாடி, சரி ஓகே சப்போர்ட் பண்ணுறதுக்கு. பட் யூ ஹாவ் டு டூ இட் ஆன் யோர் ஓன். ஸோ ஏதோ அவங்களோட இஷ்டம், அவங்க ஆக்டிங்க்கு வரலாம், இல்லை மேல்கொண்டு படிக்கலாம், இல்லை அவங்க தான் அவங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணணும். தே ஹாவ் டு டிசைட் தெம் செல்ஸ். ஒரு நிமிஷம் நீங்கள் பேசுங்க. பிரதர்ஸ், இப்போ நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டீங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் பல வருஷமாக உங்களோட தான் இருக்கேன். ஸோ இந்த படம் இப்போ நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றது தான் நீங்கள் சொல்லி நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது. எவர் கிரீன் தேவயானி, இதுக்கப்புறம் எவர் ஸ்க்ரீனாக தமிழ் சினிமாவில் மீண்டும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் இங்கே யாரோ சொன்னீங்க 9 படம் அப்படின்னு சொல்லி. இல்லை சார், இன்றைக்கி 11 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த 11 படம் ரிலீஸ் ஆன இந்த